வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சி 12th மேக்ஸ் ப்ராபபிலிட்டி ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுவும் நம்ம ஆர்டி ஷர்மாவில் இருந்தும் அண்டு என்சிஆர்டி புக்கில் இருந்தும் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 11வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டை கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அண்டு இந்த கொஷினில் என்ன சொல்ல வராங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். கன்சிடர் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் த்ரோயிங் எ டை. நான் ஒரு டையை இப்படி தூக்கி போடுறேன், ஓகேங்களா? இஃப் எ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 கம்ஸ், அப்போ அந்த டையில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 கம்ஸ்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு டையில் வந்து டோட்டல் எலமெண்ட் வந்து 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா? 6 எலமெண்ட் இருக்கும். அப்போ அதில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3னா உங்களுக்கு என்னெல்லாம் எழுதலாம்? 1 3 எழுதலாம், இல்லை 6 எழுதலாம். இது ஃபர்ஸ்ட் த்ரோவில் நடக்குதுங்கிறான். கமா கொடுத்துட்டு த்ரோ த டை அகெயின், இன்னொரு வாட்டி நான் டையை தூக்கி போடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது த்ரோ இருக்கு. அப்போ செகண்ட் த்ரோ வந்து என்னன்னு சொல்லலை, இதோட நிறுத்திப்போமா? இப்போ இதை பின்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? அண்ட் இஃப்னு சொல்றது வந்து இங்கே கமா போட்டுட்டு அண்ட் இஃப்னு சொல்றது வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டை நோட்டேட் பண்ணுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை. இது மேத்தமெட்டிக்ஸில் ஒரு சில ரூல்ஸ் இருக்கு, இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. அண்ட் இஃப் இந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, இஃப் எனி அதர் த்ரோ கம்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 3யை தவிர எனக்கு வேற ஏதாவது த்ரோ தூக்கி போடுறேன். எப்படி உங்களுக்கு 3யை தவிரனா வேற என்னென்ன நம்பர் இருக்கான்? இதை தவிர 1 இருக்கான், அதுக்கப்புறம் 2 இருக்கான், 4 இருக்கான், 5 இருக்கான். இதுதான் உங்களோட பாசிபிள்ஸ். இந்த 3யும் 6 தவிர மீதி உள்ள பாசிபிள்ஸ் வந்து இவன் தான். இஃப் எனி அதர் நம்பர் கம்ஸ் டாஸ் ஏ காயின். இன்கேஸ் இந்த நம்பரை தவிர வேற ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறீங்க? காயினை சுண்டி விடுங்க. அப்போ அதுக்கான பாசிபிள்ஸ் என்ன? 2, 1 ஹெட்டாக இருக்கலாம், இல்லை டெய்லாக இருக்கலாம். புரிஞ்சிச்சிங்களா? போலாமா? வாங்க மக்களே. இப்போ இந்த பிக்கு வர்றது வந்து நான் இப்போ 2வது த்ரோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த த்ரோவில் வந்து என்னெல்லாம் வரலாம்? உங்களுக்கு 1 வரலாம், இல்லை 2 வரலாம், இல்லை டையில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் வருவான். அப்போ பார்த்தீங்கன்னா 1லேருந்து உங்களுக்கு 6 எலமெண்ட்டுக்குள்ளே வந்திருப்பான். அதே மாதிரி இங்கேயும் 1லேருந்து 6 எலமெண்ட் வந்திருப்பான், சரிங்களா? இப்போ இன்கேஸ் இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் த்ரோ, இது வந்து செகண்ட் த்ரோ, ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். இப்போ இவன் ஃபர்ஸ்டாக இருக்கும்போது அப்போ என்ன நடக்கும்? அதுதான் இங்கே சொல்லியிருந்தான். இஃப் எனி அதர் நம்பர் கம் டாஸ் ஏ காயின். அப்போ இவன் ஃபர்ஸ்ட் த்ரோவா இருக்கும்போது அப்போ என்ன பண்ண சொல்றாங்க? காயினை சுண்டி விட சொல்லியிருக்காங்க. அப்போ அதையும் எழுதிவோமா? அப்போ இது டோட்டலாக ஒரு சாம்பிள் ஸ்பேஸாக கொண்டு வந்துடலாமா? இவன் ஃபர்ஸ்ட் த்ரோவா இருக்கும்போது உங்களுக்கு காயினை சுண்டி விட சொல்றான் செகண்ட் த்ரோவில், ஓகேங்களா? அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம்? இதுக்கான பாசிபிள்ஸ் என்ன? 1 ஹெட்டு இல்லை டெய்லு. அதேமாதிரி ஈச் ஒனுக்கு அதே மாதிரி தான் ஹெட்டு டெய்லுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதிருவோம். அப்போ நம்ம டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாமா? நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,1 3,2 3,3 3,4 3,5 3,6. தென் இவன் முடிஞ்சிட்டான். இனி அடுத்தது இவன் 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6. சரி, இனி இவன் எழுதணும்ல, எழுதுவோமா? அப்போ 1, ஹெட்டு. திரும்பி அடுத்தது எழுதுவீங்க 1, டெய்லுன்னு எழுதணும்ல. இப்போ 1, டெய்லுன்னு எழுதுவீங்க அடுத்தது. அதே மாதிரி மீதி உள்ள நம்பருக்குலாம் எழுதலாம், ஹெட்டு டெய்லு. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸு. இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சா மக்களே? அப்படி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காம அந்த லைக் பட்டன் மட்டும் தட்டுடுங்க மக்களே. போலாமா? நெக்ஸ்ட் நான் சொல்லிக்கலாம், பார்க்கலாமா? இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் எ ஈவெண்ட். அப்போ நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினாலே என்ன தெரியும்? உங்களுக்கு 2 ஈவெண்ட்டை வச்சு தான் அந்த கொஷின்ஸே கேட்பாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? அப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை மேலே அடிச்சுக்கிறேன் சார். இப்போ இந்த இடத்த மட்டும் நான் அடிச்சுக்கிறேன்.
ஃபைண்ட் த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் எ ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியும், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோ வரைக்கும் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினாலே உங்களுக்கு 2 ஈவெண்ட் கொடுத்துருவான். அந்த ஈவெண்ட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். சரி, இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? இப்போ இந்த காயின் ஷோ டெய்லு, அப்போ எனக்கு ஏ ஈவெண்ட் நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா, காயின் வந்து எனக்கு டெய்லாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ யார் யாரெல்லாம் டெய்லாக வருவா இந்த இடத்துல? இவன் வருவான், இவன் வருவான், தென் இவன் இவன். ஸோ எழுதிடலாமா? 1 டெய்லு, 2 டெய்லு, 3 டெய்லு. ஸோ 3 டெய்ல் வரமாட்டான், 4 டெய்லு, 5 டெய்லு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவன் மட்டும்தான் இருந்திருப்பான். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்கான்? given that at least 1 die shows 3. அதாவது இப்போ ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்கான் பி ஈவெண்ட்ல, அதில் அட்லீஸ்டுக்கான அர்த்தம் என்ன? அட்லீஸ்ட்னா கிரேட்டர் than or equal to. இங்கே என்ன கேட்டிருக்கான்? ஒரு டையில் 3 வரணும்னு சொல்லியிருக்கான். அதாவது ஒரு டையிலையாவது, அதாவது ஃபர்ஸ்ட் த்ரோலையோ இல்லை செகண்ட் த்ரோலையோ எனக்கு ஒரு டையிலையாவது எனக்கு 3 வரணும்னு சொல்லியிருக்கான். அட்லீஸ்ட்னா குறைஞ்சபட்சம் ஒரு தடவை, அதிகபட்சம் எத்தனை தடவை வேணாலும் வந்திருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கான். நோட் பண்ணுங்க மக்களே. இப்போ பி ஈவெண்ட் எழுதிக்கலாமா? இங்கே சாம்பிள் ஸ்பேஸே இங்கே இவ்வளோ வரைக்கும் வந்துருச்சு, அதனால தான் இங்கே மேலே எழுதுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வரணும். அப்போ 3,1, 3,2, 3,3. அதான் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்துடுவான். சரிங்களா? சரி, இது வரைக்கும் எழுதிட்டீங்க. மீதி யார் வரா இந்த இடத்துல? 6,3 அவன் வருவான். அடுத்தது இந்த இடத்துல அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. முடிச்சிடலாமா? ஏ ஈவெண்ட், பி ஈவெண்ட். இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பை பி ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுவீங்க. அப்போ இதில் மேலே இருக்கிறது தான் நம்ம ஃபைண்டு, கீழே இருக்கிறது வந்து கிவனு. ஏன்னா நம்ம கிவனை வச்சு தான் அங்கே வந்து எந்தெந்த ஈவெண்ட்லாம் ஆல்ரெடி அக்கர் ஆகும் கூட அந்த ஈவெண்ட்டை பிடிச்சி நம்ம இன்டர்செக்ட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த இடத்துல யார் கிவனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பி ஈவெண்ட் தான் கிவனு. இவன் கிவனு. இப்போ இவன் கிவனு. இந்த ஈவெண்ட் பேர் ஃபைண்டு. இப்போ நம்ம ஃபைண்டை தான் நியூமரேட்டரில் எழுதுவோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை பிஏ. ஏன் அப்படி எழுதுறோன்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி இல்லைனா நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு விஷயத்த. என்னன்னா பி ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி அக்கர்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட் பி ஈவெண்ட்டும் ஆல்ரெடி அக்கரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அந்த ஈவெண்ட் கூட ஏ ஈவெண்ட் யாரெல்லாம் இன்டர்செக்ட் ஆகிறானோ அவனெல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுறது தான் நியூமரேட்டரில் எழுதுவோம். அதான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பின்ட்டு சொல்லிட்டு எழுதியிருப்போம். இப்போதைக்கு வீடியோ ஷார்ட்காக நான் கொஞ்சம் லைட்டாக சொல்கிறேன். என்ன டெப்த்தாக பேசுன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் இன்னும் தெளிவாக பேசியிருப்பேன். ஸோ இது பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கும் இன்டர்செக்ட் ஆகிற எந்த எலமெண்ட்டுன்னு பார்க்கணும். அப்போ யார் வராங்க? இங்கே 3. ஏ ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெய்லு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்பர்ஸாக இருக்குது. அப்போது உங்களுக்கு காமன் எலமெண்ட் இருக்கானா? இல்லைப்பா. அப்போது எம்டி ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து உங்களுக்கு எம்டியாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் கவுண்ட் எலமெண்ட் என்னவா இருக்கும்? 0. ஸோ உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். டிவைடட் பை டினாமினேட்டர் என்னவா இருந்தால் என்ன? சரி, டினாமினேட்டர் எலமெண்ட் என்னன்னு எழுதினா நம்பர் ஆஃப் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7, டோட்டலாக 7. அப்போ உங்களுக்கு நியூமரேட்டரே 0 ஆகிட்டா டினாமினேட்டர் என்னவா இருந்தா என்ன? முடிஞ்சு போச்சு. ஆன்சர் 0. ஓகேங்களா? எவ்வளோ ட்ரிக்காக கேட்டுட்டு ஆன்சரை முட்டையாக்கிட்டான் பார்த்தீங்களா? இந்த கொஷினை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க மக்களே. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா.